கீழடியில் செய்யப்பட்ட 11வது அடுக்கு, ஒவ்வொரு லேயரா எடுக்கிறதுல 11வது அடுக்கு, அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வில் தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டு. இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது, அதை பொய் என்று நிரூபிக்கிறது. எல்லா தலங்களிலும் ஆரியர்கள்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள், முந்தையவர்கள், முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில், ஒரு ஆய்வில் பொடிப்படியாக சிதறுகின்றன. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள் தான். ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று. ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் PhD தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெல்லி JNUவில் பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். சாம்பிள் எடுக்கிறது எப்படி, ரேண்டமாக எடுக்கிறதா, 100% எடுக்கிறதா, ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை யாரும் மீற முடியாது. அவரவர் விருப்பம் போல ஒருவன் PhD பண்ண முடியாது. அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன நீ பட்டியல் போடு. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை, பின்பற்றவில்லை, ஒரு 2 நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றியிருக்கிறாய், இன்னும் 4 நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன, அந்த 4 நடைமுறைகளை நீ பின்பற்று, அல்லது 5 நடைமுறைகளை பின்பற்றியிருக்கிறாய், 6வது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல். ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை, சயின்டிஃபிக் பேஸ்ட் எவிடன்சஸ் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். உலகியல் அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ, உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு, 2500 ஆண்டுகளுக்கு, 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது. தமிழனுடைய தோற்றம், அவருடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில், தொல்லியல் அறிவியல் அடிப்படையில் 2600 ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான், அதற்கு முன்பும் தமிழ் இருந்தது, அதற்கு முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இந்திய அரசியல் தமிழர்கள், தமிழர் அல்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழர்கள் என்பதைத்தான் நம்முடைய அறிவியல் அல்லது வரலாற்றியல் வல்லுநர்கள் திராவிடம் என்ற அடையாளத்தோடு இணைத்து ஆரியத்தை வேறுபடுத்தி காட்டினார்கள். திராவிடம் வேறு, தமிழ் வேறு என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அஜெண்டா. அதனால் இப்படி உளறுகிறார்கள்.
திமுகவை எதிர்ப்பது எதிர்த்து விட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. திமுக எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான், சனாதன தேசியத்தை எதிர்ப்பதுதான், இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான். அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பையே தமிழ் தேசியம் என்ற ஒரு போலியான அரசியலை இங்கே முன்வைக்கிறார்கள். ஆகவே ஆரியன் சிவிலைசேஷன் என்பதற்கு நேர் எதிரானது திராவிடியன் சிவிலைசேஷன் என்பதுதான். அதுதான் அன்றைக்கு அந்த அடையாளத்தில் தமிழர்களின் தொன்மையை உறுதிப்படுத்தினார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.